ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடக்கூடிய நேரம் வந்து விட்டது. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து, சந்தித்த அவமானங்கள் அனைத்தும் முடிந்து, தோல்விகள் அனைத்தும் முடிந்து, இனி வெற்றியையும் தன் நம்பிக்கையையும் அழகிய எண்ணங்களையும் கொண்டு உன் வாழ்க்கை சிறப்படையும். சாதனையை படைக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை திறமைகளும் உனக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும். சுகமான வெற்றியை ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லா புகழையும் நீ ஒவ்வொருவரிடமும் இருந்து பெறக்கூடிய அளவிற்கு பாராட்டப்படுவாய். சிறப்பாக நீ வாழப்போகின்றாய் என்பதில் துளிக்கூட ஐயமில்லை. எது எப்படி முடியும், எல்லாம் சரியாகுமா, நமக்கு சாதகமாக அனைத்தும் நடக்குமா என்று மனதிற்குள் இருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் பதில் ஆம், எல்லாம் சரியாகும். உனக்கு கிடைக்கும், நடக்கும். நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். நல்ல விஷயங்கள் நடக்கும். இனி எந்த ஒரு தோல்வியையும் உன்னுடைய செயல்பாடுகள் சந்திக்கப் போவது இல்லை. பிறரால் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அவர்களிடத்தில் மாற்றத்தை நான் கொடுப்பேன், உன்னை மகிழ்விப்பேன். முடித்து வைக்க வேண்டிய விஷயங்களை முடித்து வைத்து, தொடங்கி வைக்க வேண்டிய விஷயங்களை தொடங்கி வைத்து, உன் வாழ்க்கையில் நான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவேன். எது நடந்தாலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்தை வை. கவனம் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்தில் கவனமானது சிதறப்படும் பொழுது, கவனக்குறைவு ஏற்படும் பொழுது அந்த இடத்தில் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை வந்து விடுகின்றது. எது உன் வாழ்விற்கு தேவையோ, உன் இலக்கு எதுவோ அதன் மீது மட்டும் நீ கவனத்தை செலுத்த பழக வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்தை வைத்து, உன் செயல்பாடுகளில் ஆர்வத்தை வைத்து, உன்னுடைய முயற்சியை வேகத்தை அதிகப்படுத்தினால் உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி நிலையானதாகவும் விரைந்து கிடைக்கக்கூடியதாகவும் மாறும். நீ வருத்தப்படுவது, கோபப்படுவது, இப்படி வேண்டாத விஷயங்களை எல்லாம் முதலில் நிறுத்து. யாருக்கு எந்த விஷயத்தில் என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் அவர்களுக்குள் நியாயமும் நீதியும் பிறப்பெடுக்கும். செய்தது தவறு என்பதை உணர்ந்து இனி செயல்பட தொடங்கி விடுவார்கள். உன்னுடைய எண்ணங்களில் நீ மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதால் அவர்களுடைய எண்ணங்களிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. நல்ல வழிக்கு வந்து விடுவார்கள். உன்னுடைய மௌனமும் அமைதியும் அதுவே அவர்களுக்கு பெரிய தண்டனையாக அமைந்திருக்கின்றது. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் பதிலடியாக பல நேரங்களில் அமைந்திருக்கின்றது. அதனால் கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை அதன் மூலமாக நீயே கொடுத்து விட்டாய். மனதளவில் அவர்கள் திருந்தி விடுவார்கள். இனி எந்த ஒரு குற்றம் குறையும் நீ எந்த ஒரு விஷயத்திலும் கண்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கான நன்மைகளை விரைந்து வரவேற்று மகிழப் போகின்றாய். சந்தோஷம் என்றால் என்ன, உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை இனி உன்னுடைய வாழ்நாட்கள் சந்தித்து கொண்டு இருக்கும். எல்லா போராட்டங்களையும் முடித்து வைத்து அந்த போராட்டங்களுக்கு முடிவாக மிகப்பெரிய வெற்றியை பரிசாக கொடுத்து நான் மகிழக்கூடிய நாட்கள் இனி ஒவ்வொரு நாட்களும். எழுந்திருக்கும் பொழுது இனிமையான நாளாக இன்றைய நாள் முழுவதும் இருக்க வேண்டும். சந்தோஷங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும். எந்த ஒரு சங்கடத்தையும் நான் அனுபவித்து விடக்கூடாது என்று மனதிற்குள் ஏக்கத்தோடு எழுந்திருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்தித்து மெருகேறி கொண்டுதான் இருக்கின்றாயே தவிர அதனால் நீ வீழ்த்தப்பட போவது கிடையாது. விழுந்த தருணங்களில் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு எழுந்திருப்பதால் மீண்டும் விழ வேண்டிய அவசியம் நேரப்போவது மிகவும் குறைவான வாய்ப்பை பெறக்கூடியதாக மாறிவிடுகின்றது. உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன். உன் வீட்டிற்குள் இருந்து உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எல்லா விஷயங்களிலும் உனக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து உன் கவலைகளை எல்லாம் நீ மறந்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நிலையை நான் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீ எதுக்குமே பயப்படக்கூடாது.
உன்னுடைய இப்பொழுதைய நிலையை பார்த்து உன் வாழ்க்கையை நீ முழுவதுமாக இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்து விடவும் கூடாது. கடைசி நேரத்தில் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ மாற்றங்களை பெற்றிருக்கின்றது அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையும் பல மாற்றங்களை பெற்று மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயம் காணும். என் நேரமும் ஏன் வருத்தப்பட்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய்? கவலையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு புன்னகையை முகம் முழுக்க வைக்க தொடங்கினால் உன்னுள் நான் நிறைந்து இருப்பேன். வாழ்க்கையை கஷ்டங்களிலேயே கழித்து கொண்டு செல்வதை விட இன்பமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டு புன்னகையோடு ஒவ்வொரு நொடியையும் கடக்க பழகினால் அந்த புன்னகை உன் வாழ்நாள் முழுக்க உன்னோடு இருக்க விரும்பிவிடும். கர்ம வினைதான் இத்தனைக்கும் காரணம் என்பதை தெரிந்து சில விஷயங்களை சாமர்த்தியமாக கடந்து வந்து விட்டாய். தப்பித்து கொண்டிருக்கின்றாய். முடிவே இல்லாத வாழ்க்கை பாதையில் எதை நோக்கியோ அனுதினமும் ஓடிக்கொண்டிருக்கையில் ஆங்காங்கே தங்களுடைய இலக்குகளை பெற்று மகிழ்ந்து தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு இறுதியில் வாழ்விற்கான நல்வழியை பெற்று எல்லா நிம்மதியும் கிடைக்க பெற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கை இருக்கும். மனிதர்களுடைய வாழ்க்கையில் பல குழப்பங்கள் ஏற்படுகின்றது. அந்த குழப்பங்கள் ஆங்காங்கே ஒரு தெளிவையும் பெற்று விடுகின்றது. கஷ்டத்தை அனுபவிப்பது போல தெரிந்தாலும் நீ இஷ்டப்பட்டதை பெறக்கூடிய தகுதியை நீ பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய். உன் மனது காயப்படுகின்ற அளவிற்கு பிறருடைய செயல்களும் நடத்தைகளும் இதுநாள் வரை இருந்தது. அவர்களுடைய செய்கைகளே இனி உன் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிற்கு மாற்றம் ஏற்படும். உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் உள்ளேயே பூட்டி வைத்து கொண்டு இருக்காமல் மனம் விட்டு இறைவனிடம் முழுமையாக சொல்லிவிடு. உன் தரப்பு நியாயம் என்ன என்பது இறைவனுக்கு தெரியும். உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்காமல் இருப்பவர்கள் எல்லாம் தானாக மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பார்கள். சரியான முடிவை எடுத்து உனக்கான விஷயத்தை நீ தக்க வைத்து கொள்வாய். நன்மைகளை மிக பெரிய அளவில் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக இனி வாழத் தொடங்கி விடுவாய். உனக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் இனி நான் ஒவ்வொன்றாக செய்து கொடுத்தபடியே இருப்பேன். எல்லா நேரமும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் முழு நிறைவாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வழி செய்து விட்டேன். உன் மனதின் ஆசைகளும் விருப்பங்களும் இனி நிறைவேறி கொண்டே இருக்கும். என் அருளால் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். நல்லதே நடக்கும்.